வியூவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி டோஃபு, அதாவது சோயாபீன், அதில் எடுக்கிற பாலை வச்சு டோஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வெறும் பாலில் வந்து பன்னீர் செய்வோம் இல்லையா, மாட்டுப்பாலில், அந்த பன்னீர் தான். ஆனால் இதை வந்து சோயாபீனில் செய்கிறதுனால இது வந்து டோஃபுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அவ்வளோ நிறைய ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. இதில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, அயன் இருக்குது, இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இது இல்லாமல் விட்டமின்ஸு நிறைய, நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்குது. மெயினாக வந்து இது வந்து பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்கிறத, மார்பக புற்றுநோய், அதுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு தீர்வாக வந்து இந்த டோஃபுன்னு இல்லை, இந்த சோயாவில் இருக்கிற சோயாபீன் பாலாக இருக்கட்டும், சோயாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த டோஃபு இதுவாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சாதாரணமாக நம்ம வந்து பொரிச்சு சாப்பிட்றது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம நகெட்ஸ் சாப்பிட்ருக்கோம் இல்லையா, சிக்கன் நகெட்ஸு, அதே மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக டோஃபு கிடச்சிச்சினாக்கா நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ டோஃபு வாங்கியிருக்கேன். டோஃபு வந்து பாலில், அதாவது சோயா பால்லேருந்து எடுக்கிறதுனால அது வந்து நல்ல தண்ணியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரையான பிளேஸில் வச்சு அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து சும்மா சாதாரண தண்ணி தான், இந்த தண்ணியில் ஒன்றுமே கிடையாது. இது டோஃபு வந்து பாலை புழிஞ்சி அதில் வர அந்த கெட்டியான, நம்ம பன்னீர் எப்படி எடுப்போம் அதே மாதிரி தான் டோஃபுவில் இந்த இதுவும். இதில் எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த மாதிரி கிச்சனில் இருக்கிற டவலை வச்சு நம்ம அந்த சோயா மேலே போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எடுத்தோம்னாக்கா அதில் கொஞ்சம் தண்ணி, அதாவது இருக்கிற தண்ணிலாம் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்துடும். மீதி இருக்கிறத வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும்போது அவ்வளோவா எண்ணெய் பிடிக்காது. எண்ணெய் பிடிக்கக்கூடாதுங்கிறதுனால தான் மெயினாக இப்படி செய்கிறது. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 டீஸ்பூனு நான் வந்து சோள மாவு போட்டுக்கிறேன். நான் வந்து 500 கிராம் தான் வந்து சோயா எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் இதே 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதை போட்டு நல்லா இதை வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த டோஃபுவில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இதில் உப்பும் போட்டுக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிரட்டி எடுக்கும்போது இதில் எக்ஸஸாக தண்ணி இருந்ததுனாக்கா அந்த மாவுலேயே வந்து சேர்ந்துக்கும். பொரிக்கும் போது நமக்கு நிறையா வந்து எண்ணெய் இழுக்காது. ப்ளஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இதுக்கு மேலே லைட்டாக நான் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் ஆப்ஷன் தான், கொஞ்சம் மனம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால நான் வந்து லைட்டாக பெப்பர் போட்டுக்கிறேன். இதில் தவா வச்சுக்கலாம், பொரிக்கிற கல் வச்சுக்கலாம். இந்த கல்லில் நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், சூடு இல்லாமல் போட்டுறாதீங்க, சூடாக இருக்கட்டும். சூடாக இருந்து இந்த மாதிரி போடும்போது பாருங்களேன், சைடில் வந்து அந்த பொரியாக பபுள்ஸ் மாதிரி வருது இல்லையா, போட்டால் அந்த மாதிரி பபுள் வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கட்டும். ரொம்பவும் சூடாக இருந்ததுனாக்கா தீஞ்சு போயிடும். இதை போட்டுட்டு நான் லைட்டாக சிம்மில் வச்சுக்கிறேன். சீக்கிரம் சட்டுன்னு இது வந்து பொரிஞ்சிடும், சட்டுன்னு நமக்கு வந்து வெந்துடும் கூட. ஒரு பக்கம் வந்து நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் வந்து பொரியிற வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம பொரித்து சாப்பிட்றது. உங்களுக்கு வேணும்னா இதை வந்து சூப்பில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை மேகி செய்யும்போது மேகி தண்ணி மாதிரி வச்சு குடிச்சிங்கனாக்கா அதில் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை நார்மலாக வேறு ஏதாவது நீங்கள் எந்த சூப்பு போட்டாலும், காய்கறி சூப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், இது வந்து பியூர் வெஜிடேரியன் இது. அதனால் எந்த சூப்பு நீங்கள் செஞ்சாலும் அதில் வந்து நீங்கள் வந்து போட்டு இதை வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பொரிச்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பில் போட்டும் சாப்பிட்லாம். சும்மா பொரித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி அவங்க சாப்பிடுவாங்க. இதை சாஸ் தொட்டுக்கிட்டு கெச்சப்பு, இனிப்பு கச்சப்பு இல்லைனா உரப்பு கச்சப்பு ஏதாவது தொட்டுவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.